ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருக்குங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ கப் கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. மாவு சளிச்சிட்டு சேர்த்தா தான் நமக்கு கப் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு சளிச்சிட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. வெட் இன்க்ரீடியன்ட் என்னென்ன தேவையோ சேர்த்துடலாம். இங்கே 1/2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு மைதாவுக்கு 1/2 கப் தயிர் சரியாக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்க்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவு எண்ணெய், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே சமயத்தில் சேர்த்தா நமக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எந்த கெட்டியும் இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இங்கே ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு பால் பவுடர், அதாவது மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இதை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ எதுவுமே கட்டி இல்லாத இருக்கும். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இப்போ எல்லாத்தையும் சலிச்சிட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு டின் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி 2 விதமாக பேக் பண்ண போகிறோம். கடாயிலையும் பேக் பண்ண போகிறோம், அவன்லையும் பேக் பண்ண போகிறோம். கடாயில் என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் கப் கேக் லைனர் வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம வந்து டின்னில் எப்படி கப் கேக் டின்னில் பண்ண போகிறோமோ அதே போல் தான் வரும். அதுக்கு டின்னெல்லாம் நமக்கு தனியாக அவசியம் இல்லைங்க. இதில் இந்த பேப்பர் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து சம அளவில் ஊற்றிக்கலாங்க. ஒவ்வொரு கப்லேயும் வந்து ஒரு சின்ன கரண்டியில் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த கப் கேக்கில் வந்து 1/2 குவான்டிட்டி தான் இருக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் 1/2 கப் அளவு மட்டும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இதை 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுடுங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவுமே நமக்கு இருக்காது. இப்போ நம்ம வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு டின்னு ரெடி பண்ணிடலாம். இங்கே பேக்கிங் டின்னு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கப் கேக் லைனர் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுலேயும் அதில் எவ்வளோ பேட்டர் ஊற்றணுமோ அதே போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே பேட்டர் ஊற்றியாச்சு. அவனில் வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே கடாயும் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் மீடியம் ஃப்ளேமில். நான் இன்றைக்கி உப்பு போடாமல் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுல் எல்லாத்தையுமே வச்சுக்கலாங்க. நான் அப்படியே டைரெக்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது பிளேட் வச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். வெந்திருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு ஒரு குச்சி இல்லைன்னா வந்து டூத் பிக்கு இல்லை நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும் டீமோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம 2லையுமே பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. அவன் கடாயிலையும் பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கப் கேக் வந்து உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதுக்கு மேலே க்ரீம் ஏதாவது வச்சு கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வச்சு டிஃப்ரெண்ட் டிசைனாக போட போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு அதையும் பார்த்துடலாம். அடுத்தது நம்ம கடாயில் பேக் பண்ணதையும் வந்து இதே போல் அப்படியே லைட்டாக சாய்ச்சாலே போதுங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக நைஃபால் சுற்றி எடுத்து விட்டுட்டு டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே நான் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நான் 3 கலரில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் டிசைனுக்காக. இங்கே கொஞ்சம் கோன் எடுத்திருக்கேன். இது வந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உள்ளே இருக்கிற ஐஸ்கிரீமை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கோனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு, ட்ரீக்கெலாம். இப்போ நம்ம டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் கேக் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தா ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அந்த ஒயிட் கலர் ஸ்னோ போலயே நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ட்ரீ மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் கோனில் ஒரு க்ரீன் கலர் விப்பிங் க்ரீமை லைட்டாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த கப் கேக்கில் வச்சாச்சு. இதில் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன டாட்டாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த கோன் ஃபுல்லாகவே நம்ம வச்சு எடுக்க போகிறோம். அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு ட்ரீ மாதிரி இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு கலர் ஸ்டார் சாக்லேட் இருந்துச்சு, அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். இதோட கொஞ்சம் ஒயிட் கலர் பால்ஸும் இருக்குது, அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்னோ எஃபெக்ட்காக ஒரு டீ ஃபில்டரில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு லைட்டாக தட்டி விடுங்க. இது வந்து நல்லா ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்த டிசைன் வந்து அந்த ஸ்டார் கோன் வந்து இல்லாமல் நம்மளே வந்து ட்ரீ மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாசில் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரீ மாதிரி போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோனை வச்சு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ஸ் அந்த பால்ஸ் எல்லாமே சேர்த்து விட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் தூவி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக ஸ்னோ மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுக்கு கீழே சுற்றிலும் ஒயிட் விப்பிங் க்ரீமை ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டோம்னா இது வந்து நல்லா ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கும். அவ்வளோதான், செகண்ட் முடிஞ்சிச்சு. தேர்டு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் கேக்கில் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் வந்து தூவி விட்டுலாம். இது வந்து நான் வீட்டில் பண்ணது தான். தேங்காவை நல்லா துருவிட்டு லைட்டாக வானலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரே பிஸ்கட் எடுத்துருக்கேன். இதை 2ஆக எடுத்துக்கோங்க. அதில் ஒயிட் கலர் அந்த க்ரீம் உள்ள பகுதியை வந்து கீழே வச்சுடுங்க. அந்த பிஸ்கட் பகுதியை கீழே வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம ஒரு பென் குயின் டிசைன் பண்ண போகிறோம். லைட்டாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதில் வந்து கண்ணுக்காக சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட பிளாக் கலர் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் ரெட் கலர் க்ரீமை வச்சு ஒரு சின்ன மூக்கு மாதிரி போட்டு விட்டுற போகிறேன். அடுத்தது ஒரு பிஸ்கட்டை 2ஆக உடைச்சிட்டு அதோட இறகு மாதிரி வச்சுக்கலாம். இது அவ்வளோதாங்க. ஓரளவு பென் குயின் மாதிரி இந்த டிசைன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தேர்ட் டிசைனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்மஸ் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.